என் தங்கப்பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் இன்று தேய்பிறை பஞ்சமியினுடைய சனிக்கிழமையின் பொழுது உனக்கு இந்த வராகி என்னிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உனக்கான நேரம், உனக்கான வெற்றி, உனக்கான வாய்ப்பு என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக எடுத்துச் சொல்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் முன்னின்று உனக்கு நான் நடத்திச் சொல்ல தயாராக இருக்கும் பொழுது இந்த தாயின் அன்பு உனக்கு அத்தனையையும் சரியாக எடுத்து தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பட்ட ஒவ்வொன்றும் இனி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது. உன்னுடைய உழைப்பிற்கும் முயற்சிக்கும் இந்த வராகி கொடுக்கக்கூடிய பலன் நீ இனிமேல் எப்பொழுதும் கனவிலும் நினைத்து பார்த்திடாத மிகப்பெரிய வெற்றியாக இருக்கப் போகிறது என்பதனை மறந்து விடாதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை காட்டாமல் போய்விடுமா என்ன? இத்தனை நாளும் என் குழந்தை நீ புலம்பியதும் தவித்ததும் போதும். இனி உனக்கு அடுத்தது என்னவென்று நான் காண்பித்து கொடுக்க புறப்பட்டு விட்ட இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்க்க நினைக்காதே. இந்த வாழ்க்கையானது உனக்கானது, உனக்கு மட்டுமே சொந்தமானது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மை என்று உனக்கு எடுத்துச் சொல்வது, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கு சரியான புரிதலை நிறைவாக கொடுப்பது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பினை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ உதாசீனம் செய்து விடாது. வராகியினுடைய ஆசீர்வாதத்தை ஒருவரால் பெற முடிகிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்திருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். நீ செய்த புண்ணியம் இன்று உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தந்திருக்கின்றது. நீ செய்த புண்ணியம் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க துணிந்திருக்கிறது. அப்படியானால் எல்லாவற்றிலுமே என் பிள்ளை நீ மனமுடைந்து விடாமல் உனக்கான மாயங்களையும் உனக்கான மாற்றங்களையும் என்னவென்று கண்டிட எப்பொழுதும் நீ சரியாக முன்னிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. எத்தனை விஷயங்களும் எத்தனை சோதனைகளும் எத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு என்னவாகும் என்பதை எல்லாம் நினைத்து கலங்காது. இனி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனை வெற்றியையும் அத்தனை மகிழ்ச்சியையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எல்லாமுமாக உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த மகிழ்ச்சி இனி எப்பொழுதும் உனக்கு அடுத்த நிலையை என்னவென்று உணர்த்தட்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையை என் பிள்ளைக்கு சரியாக அனுபவித்து கொடுக்கட்டும். என் குழந்தை தான் பட்ட ஒவ்வொரு வேதனைகளையும் நிச்சயமாக நீ மீட்டு கொண்டு வருவாய். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கடந்து வருவாய். இந்த வாழ்க்கையில் இனி என்ன நமக்கு இருக்கிறது என்று நீ யோசிக்கும் தருணங்களில் உனக்காக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை வலிமைப்படுத்தும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மை. என் தங்கமே, நாம் நினைக்கிறோம் இந்த வாழ்க்கையை வாழ்வது மிகவும் கடினம் என்று. என் குழந்தையை, பொதுவாகவே இந்த வாழ்க்கையை வாழ்வது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல. ஆனால் அது வாழ முடியுமா முடியாதா என்று உனக்குள் எழும்புகின்ற பல கேள்விகள்தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். இந்த கேள்விகளுக்கு பதிலை தேடி தேடித்தான் என் பிள்ளை உன்னை நீயே தொலைத்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் தோன்றுகின்ற பல கேள்விகள் உனக்கு எப்பொழுது சரியான பதிலை கொடுக்கிறதோ அப்பொழுது எல்லாமும் உனக்கு மனநிறைவோடு இருக்கும். அப்பொழுது எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும். நீ விரும்புகின்ற சந்தோஷமும் நீ ஆசைப்படுகின்ற மகிழ்ச்சியும்
எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக மாறும்படி அம்மா உடனிருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ எந்த நொடிப்பொழுதிலும் மறக்காதே. நம்மை சுற்றி வரக்கூடிய நேரங்கள், நம்மை சுற்றி வரக்கூடிய தீமைகள் என்று ஒவ்வொன்றும் ஒரு நாள் காணாமல் போகும். அந்த நாள் உன் வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும். அந்த நாள் இந்த வாழ்க்கை உனக்கு விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நாம் விரும்பியது போல கிடைக்க வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கென மிகப்பெரிய வெற்றியை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த நொடி முதல் நான் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கித் தர துணிந்து விட்டேன். அதுபோல இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு புரியும் என்றால் நீயும் உன்னை தயார்படுத்து. பல சூழ்ச்சிகள் நடக்கும், பல அவமானங்கள் நடக்கும். ஆனால் இதையெல்லாம் கடந்து வருகின்ற வெற்றி நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையை, எப்பொழுதுமே உன் வாழ்க்கைக்கு நீதான் மிகச்சரியான வெற்றியை கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் மிகச்சரியான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் நீ மட்டும் பொறுப்பாவது போல உன் வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளுக்கும் நீ பொறுப்பாகிக் கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நிச்சயமாக உனக்கு என்னதான் நடக்கும் என்று நீ யோசிக்கும் பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் நான் அல்லவா உனக்கு நடத்துகின்றேன். அதிகமாக பேசுவதனால் மட்டும் ஒருவன் அறிவாளியாகிவிட மாட்டான். உண்மையில் எவனொருவன் எதிரில் நின்று இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பொறுமையாக கேட்கின்றாரோ அவர்கள்தான் புத்திசாலி என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, வாழ்க்கையில் இதுவெல்லாம் யதார்த்தங்கள். எப்படியெல்லாம் நடந்தாலும் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ள மனது இருக்க வேண்டும். எப்பொழுது தான் செய்த தவறு என்னவென்றே தெரியாமல் அதை உணராமல் ஒருவரால் இருக்க முடிகிறதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் இங்கு ஒருவருக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வரும் பொழுதும், இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொழுதும் இவையெல்லாமும் உனக்கு சரியான நிறைவான புரிதலை எப்பொழுதுமே கொடுக்கும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் எல்லா நேரங்களும் உனக்கு பேரதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கொடுப்பவர்களுக்கு தெரியாது உன்னிடம் கேட்பது கடவுள் என்று. ஆனால் கேட்பவர்களுக்கு தெரியும் அதை நமக்கு கொடுத்தால் அவர்கள்தான் கடவுள் என்று. வாழ்க்கையில் விட்டுப்போன மனிதர்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கு. உனக்குள் சந்தோஷமான நேரத்தை உருவாக்கு. இனி அடுத்தடுத்த நிலைகளில் நீ அடையக்கூடிய வெற்றியை எண்ணிப்பார். நிச்சயமாக உனக்கு சரியான வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை என்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடிகின்றது. என் குழந்தையை, எப்பொழுதுமே நான் உறுதியாக இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன் என்று சொல்கின்றவர்கள் வாயளவில் மட்டுமே அதை சொல்வார்களே, ஆனால் மனதளவில் உடைந்து போயிருப்பார்கள். இது போன்ற நேரங்களில் நாம் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். பொதுவாக பிரச்சனைகள் எனும் பொழுது வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த போராட்டங்களை எல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை மிகச்சரியான மாற்றத்தை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் நேரம், நான் வருகின்ற தருணம், இனி எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வழி நடத்தட்டும். என் பிள்ளைக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கட்டும். எப்பொழுதும் போல உனக்கு மிகச்சரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொண்டால் அத்தனை விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் வளரச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது. அத்தனை விஷயங்களும்
மேலும் மேலும் வளர்ந்து உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று புறப்பட்டு சென்று விட்டது. இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ யோசித்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த பலன்கள் உனக்கான ராஜயோகம் என்று ஒவ்வொன்றையும் அள்ளி கொடுக்கத்தானே உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். யார் எதையும் நினைத்துவிட்டு போகட்டும், யார் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும். நான் உண்மையாகவே உனக்காக இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒன்று தவறி விழுந்தால் கூட மற்றொன்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை கைதூக்கி நிறுத்தும் என்பதனை மறந்து விடாது. இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தான் நினைத்ததை சாதிக்காமல் செல்ல மாட்டார்கள். தான் விரும்பியதை அடையாமல் செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு தான் நம்பிக்கை எனும் ஆயுதம் எப்பொழுதும் கை கொடுக்கும். எப்பொழுதுமே உனக்கு தோன்றியது என்றால் முதலில் நீ அங்கே செல்ல வேண்டும், இங்கே செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். உன் அம்மா நான் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மன அமைதி இல்லையா? மனக்குழப்பமாக இருக்கின்றதா? அப்படியானால் நீ செல்ல வேண்டிய இடம் என்ன தெரியுமா என் பிள்ளை? அதுதான் இறை நம்பிக்கையின் பாதத்தில், தெய்வத்தின் பாதத்தில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒப்படைத்துவிட்டு உனக்கான நன்மைகளை நீ மீட்டு பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான பேரதிர்ஷ்டங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு எது நடப்பதாக இருந்தாலும் அந்த இடத்தில் இந்த வராகியினுடைய புகைப்படம் உனக்கு நிச்சயமாக மிகச் சரியான மாற்றமாக கிடைத்தது என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவளினுடைய அன்பு உன்னை ஒருபோதும் கைவிட்டு விடாது. அதுவும் குறிப்பாக பஞ்சமி நாளில் நான் உன்னை தேடி வந்து உனக்கான ராஜயோகத்தை உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கிறேன் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாது. இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எப்பொழுதுமே சரியான விஷயங்கள் தெளிவாக நடக்க வேண்டும். மனதார ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகச் சரியான வெற்றியை கொடுக்க வேண்டும். அத்தனைக்கும் நீ தேடுகின்ற உன்னுடைய தேடல்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மனநிறைவை எப்பொழுதும் சரியாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை உனக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் கிடைக்கட்டும். இனி எந்த இடத்திலும் நீ வாழத்தான் வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடுவாய். பஞ்சமி தாயின் வெற்றி வாக்கு உன் வாழ்க்கையை இனி என் வசமாக்கட்டும். நான் சொல்வது போல நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை மாற்றிவிட்டாலே போதும். தீமைகள் எல்லாமே தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். பல நன்மைகள் நடக்க தொடங்கி இந்த வாழ்க்கையில் பல வெற்றிகளை நாம் பெற்றுவிட்டோம் என்பதனைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்த வெற்றி எப்பொழுதும் ஒரே போல இந்த வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படியானால் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள். கிடைப்பதை வேண்டாம் என்று சொல்வதோ கிடைப்பதை உதாசீனம் செய்வதோ கூடாது. உனக்கென்று கிடைக்கக்கூடிய எல்லா நிலையிலும் நீ விரும்புகின்ற சந்தோஷத்தை உனக்கு நான் உணர்த்தி விடுவேன் என்பதனை புரிந்து கொண்டாயானால் எல்லா நேரமும் வராகியினுடைய அன்பு கொண்டு உன் வாழ்க்கை தரக்கூடிய மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய். யார் என்ன சொன்னாலும், யார் எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தினாலும் நீ கலக்கம் கொள்ளாதே. உனக்கென நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்க வேண்டாம். இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக நடத்தும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை நிச்சயமாக உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும். என்ன நேரம் என்ன நடக்கிறது என்பதனை நாம் யோசிக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்மை தொடர்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக ஏதோ ஒன்று, ஆனால் அது நமக்கு வேண்டாம்.
அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை ஒட்டு மொத்தமாகவே கெடுத்துவிடும். இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை சரியானபடி வெற்றியை நிறைவாக கொடுத்து உன்னை நம்பிக்கைப்படுத்தி மேலும் மேலும் வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி யாரும் இல்லை என்று சொல்லி புலம்ப ஒன்றுமில்லை. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த வராகியினுடைய ஆசீர்வாதம் ஒன்றே போதும். நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விடுவாய். அத்தனை வெற்றியையும் நீ எனக்கென்று சமர்ப்பணம் செய்து விடுவாய். எந்த இடத்திலும் என் பிள்ளை என் மீது கொண்ட பக்தியை நான் சந்தேகித்தது கிடையாது. அதுபோலத்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சந்தேகங்கள், இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்களை நீ தீர்த்து கொடுத்து விட்டால் அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.